நம்ம எல்லாரோட வீட்லயும் பெருசா ஃபீல் பண்ற ப்ராப்ளத்துல மிக முக்கியமான ப்ராப்ளம் இந்த கொசு தொல்லை. கரெக்ட்டா இல்லையா? லாஸ்ட் வீடியோல நான் சொல்லியிருந்தேன், இன்டோர் பிளான்ட்ஸ்லாம் வீட்ல வச்சிருக்கேன் நானு. இருந்துமே எப்படி நான் வந்து கொசுவ கண்ட்ரோல் பண்றேன் அப்படின்றது தான் இந்த வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஹோப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ தொடர்ந்து பார்க்க கன்டின்யூ பண்ணுங்க. இப்போ என்னோட வீட்ட எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் வந்து வீட்டுக்குள்ள வந்து நெறைய இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சிருக்கேன். பட் அது வந்து ஒரு 2 இயர்ஸா தான். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க இருக்கிற இடமும் சரி, வீட்ட சுத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அங்கங்க தண்ணி தேங்கி இருக்கிற இடமாவும் இருக்கும். ஸோ கொசு வந்து மோஸ்ட்லி இந்த இடம்னு இல்ல, எல்லார் வீட்லயும் பார்த்தீங்கன்னா, கொசு தொல்லை வந்து அதிகமா தான் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்? மஸ்கிட்டோ லிக்விட் வந்து யூஸ் பண்றோம். அண்ட் ஆல்சோ வந்து அந்த மஸ்கிட்டோ அந்த காயில் வந்து யூஸ் பண்றோம். ஸோ இந்த மாரி விஷயம் வந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஹேல் பண்ணும்போது அந்த புகைலாம் வந்து நம்ம சுவாசிக்கும்போது, அது ரொம்பவே நமக்கு அன்ஹெல்தியான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ மஸ்கிட்டோ லிக்விட் எடுத்துக்கிட்டாலுமே அதுவுமே நமக்கு ரொம்ப நல்லது கிடையாது. ஸோ அதுல வர அந்த ஆர்டிஃபிஷியல் அந்த ஸ்மெல்லு, அந்த லிக்விட வந்து நம்ம ஹோல் நைட் வந்து அத நம்ம சுவாசிக்கிறோம், இன்ஹேல் பண்றோம். குழந்தைங்களுக்கு இதனால நெறைய பிரச்சனை வருதுன்றது நம்மள எத்தன பேருக்கு தெரியும்? ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் தேடிட்டு இருக்கும்போது தான், என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஒரு நவீன மிஷின் வந்து கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்தாரு. ஸோ அந்த மிஷின பத்தி தான், அது எப்படி ஒர்க் ஆகுது? யூஸ்ஃபுல்லா இருக்கா? இல்லையா? அது வந்து வாங்கலாமா? வேண்டாமா? இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கா? அப்படின்றத தான் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். இந்த ஒரு மிஷின் தான் வந்து அது. ஸோ இப்ப நம்ம வந்து அத எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துரலாம். நெறைய பேர் யூஸ் பண்றீங்களா என்னன்னு தெரியல. சரி நமக்கு பெனிஃபிட்டா இருக்கா? இல்லையா? அப்படின்றத நான் டீட்டெயிலா இப்போ உங்களுக்கு வந்து வித் ப்ரூஃபோட உங்களுக்கு வந்து நான் காமிக்கிறேன். வாங்க. இதான் அந்த நவீன மிஷின். ரொம்பவே சின்னதா இருக்கு. இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும்? ஒர்க் ஆகுமா? ஆகாதா? இதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ் என்ன? இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது? அப்படின்றத இப்ப நம்ம டீட்டெயில்டா வந்து வித் ப்ரூஃபோட பார்த்துரலாம். அண்ட் இந்த ஒரு டிவைஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பவர் கேபிள் மட்டும் நமக்கு குடுப்பாங்க. இது 2 மட்டும் தான் நமக்கு வந்து வரும். அடாப்டர் கூட அடாப்ட் பண்ணி நம்ம சார்ஜ் போட்டுக்கணும். லிக்விட வந்து எப்படியாவது மாத்தணும். அது சுத்தமா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் டெய்லி சொல்லிட்டே இருப்பேன் ஹஸ்பண்ட் கிட்ட. ஏன்னா அது நல்லதே இல்ல. ஆனா அது போடாமயும் விட முடியாது. அது போடணும்னா கொசு நம்மள புடுங்கி எடுத்துரும். ஸோ அதனால தான் வந்து அவரு நான் தேடி தேடி கண்டுபிடிச்ச பொருள் தான் இது. லிக்விட் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? கொசுவ கண்ட்ரோல் பண்ணும். அது கில் பண்ணாது. அது நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ இந்த ஒரு பொருள் வந்து மஸ்கிட்டோவ கில் பண்ணுதா இல்லையா? அத தான் வந்து இப்ப நான் உங்களுக்கு காட்டப் போறேன். வாங்குன புதுசுல வந்து நாங்க ஃபுல்லாவே ஆன்ல தான் வச்சிருந்தோம். பட் இது பெருசா எதுவும் வேலை செஞ்ச மாரி எங்களுக்கு தெரியல. ஓ! ஸோ இது வேஸ்ட் ஆஃப் மனி தான் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க விட்டுட்டோம். நம்ம எங்க தூங்குறோமோ அங்க வந்து நாங்க போட்டுக்கிட்டோம் இத. ஸோ வந்து ஒரு 2 வீக்ஸா நாங்க இத பார்க்கவே இல்ல. எதுவுமே பண்ணல. செகண்ட் வீக் வந்து நாங்க இதுல பார்க்கும்போது எங்களுக்கே பயங்கர ஷாக்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூம்ல இருந்த அவ்ளோ கொசுவுமே இதுக்குள்ள வந்து மாட்டி அ இறந்து போயிருந்தது. அவ்ளோ கொசு வந்து இதுல வந்து இந்த யூவி லைட்டுக்கு வந்து அட்ராக்ட் ஆயி உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்க எவ்ளோ கொசு வந்து இதுக்குள்ள வந்து இருக்கு. ஸோ இத நம்ம எடுத்து நான் இப்ப உங்களுக்கு இத ஓப்பன் பண்ணி கிளீன் பண்ணி காட்டுறேன். எவ்ளோ கொசு வந்து இருக்குன்னு நான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் ஆஹா! இது ஒரு சூப்பரான மிஷினு. யாருப்பா இத கண்டுபிடிச்சான்ற மாரி பயங்கரமா இருந்தது. ஸோ இது கண்டிப்பா வந்து உங்க வீட்ல கிட்ஸ் இருக்காங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு நவீன மிஷின நீங்க வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது. இப்ப இந்த மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்ட எப்படி யூஸ் பண்ணணும் அப்டின்னா, ஜஸ்ட் நம்ம பவர் கேபிள் கனெக்ட் பண்ணி சார்ஜ் போடுற மாரி போட்டாலே போதும். அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள். ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நீங்களே வந்து பார்ப்பீங்க. ஸோ நாங்க வந்து ஃபுல்லாவே வந்து அத ஆன்ல தான் வச்சிருப்போம். இதுக்கு வந்து பெருசா ஒண்ணும் பவர் வந்து கன்சியூம் பண்ணாது. அதனால வந்து எப்பயுமே நாங்க ஆன்ல தான் வச்சிருப்போம். ஏன்னா, இந்த பகல்ல வர கொசுலாம் வந்து யாரு அப்புறம் புடிக்கிறது? அதனால எப்பயுமே ஆன்ல வச்சுடுறது இது நாங்க. ஸோ அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள். நம்ம வந்து பவர் லைட்ட கனெக்ட் பண்ணிட்டனாலே போதும். மத்த வேலை எல்லாமே வந்து இந்த நவீன மிஷினே வந்து பார்த்துக்கும். ஸோ இப்ப பாருங்க, இப்ப நான் இத ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். எவ்ளோ கொசு வந்து சிக்கி இருக்காங்கன்றத நீங்களே பாருங்க வாங்க. ஸோ இத இப்ப எடுத்துக்கலாம். இந்த மாரி ஒரு பிரஷ் வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நான் இப்படி புடிச்சுட்டு, இது உள்ள போற அளவுக்கு இருக்கிற மாரி நல்லா தின்னான பிரஷ்ஷா இருந்துச்சுன்னா ஓகே. இப்போ நீங்க எந்த பக்கம் கிளீன் பண்ண போறீங்களோ, அத வந்து இப்படி கீழ பார்த்த மாரி வச்சுடுங்க. வச்சுட்டு அந்த சைடு இந்த மாரி இந்த தின்னான பிரஷ் வச்சு இப்படி ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு லேயரா கீழ பார்த்த மாரி வச்சுட்டீங்கன்னா, ஈஸியா வந்து உழுந்துரும். ஒரு நிமிஷம் தட்டுறேன். இது ஜஸ்ட் ஒரு 2 டேஸ்ல வந்த கொசு தான் இது. மழை நாள் அப்படின்றதால கொசு வந்து வந்துட்டே தான் இருக்கும். ஸோ அதனால நாங்க வந்து பகல் டைம்லயுமே வந்து போட்டு வச்சுடுறது. எதுக்குப்பா நமக்கு வம்புன்ற மாதிரி. நம்ம இந்த அளவுக்கு கிளீன் பண்ணி எடுத்துட்டோம் எல்லா கொசுவுமே ஓரளவுக்கு பாருங்க. இவ்ளோ கொசு வந்து இப்ப இருக்கு அப்படின்னு. ஆஹா! இவ்ளோ கொசு. இதுல 1 கடிச்சா கூட அவ்வளோதான். டெங்கு, மலேரியான்னு வந்து நம்மள
முடிச்சு விட்டுரும். ஆஹா, இது ஒரு பெரிய வேலை அப்படின்னு நினைக்க தேவையில்ல. ஏன்னா இதை விட சிம்பிளா வந்து இவ்வளோ பெரிய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க பாருங்க. அதுவும் கிட்ஸ்லாம் இருக்காங்கன்னா கண்டிப்பா இந்த மிஷினை நீங்க கண்ண மூடிட்டு வாங்கலாம். ஏன்னா வந்து கொசு வந்து கடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ செலவு பண்றோம் போயிட்டு. டெங்கு, மலேரியான்னு லாஸ்ட் இயர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆனாங்க. ஸோ நான் எங்களுக்கு கிட்டத்தட்ட அவ்வளோ செலவாச்சு. ஸோ இந்த கொசு வந்து ரொம்ப சின்னதா இருக்கே, அது என்ன நம்மள பண்ணிட போகுதுன்னு நினைக்காம வந்து நம்மள எப்படி காப்பாத்துறதுன்றத தீவிரமா யோசிச்சு ஏதாச்சும் ஒண்ணு நீங்க பண்ணுங்க. எவ்வளோ கொசு பார்த்தீங்களா? இதே மாரியே வந்து இன்னொரு ஒரு யூவி லைட் இருக்கிற பேட் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த பேட் தான் அது. இதுவுமே சேம் அதே அதுல என்ன நடக்குதோ அதே ப்ரொசீஜர் தான் இதுல நடக்கும். சேம் அந்த யூவி லைட்டுக்கு அட்ராக்ட் ஆகி மஸ்கிட்டோ வரும். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஷாக் ஆகி அந்த கொசு வந்து இதுல லாக் ஆகி செத்துருது. ஸோ இதுதான் வந்து ப்ராசஸ் வந்து நடக்குது இதுல. ஸோ இதுல இப்போ எவ்வளோ கொசு வந்து மாட்டியிருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இது வந்து டெய்லி நைட் மட்டும் ஆன் பண்ணிப்போம். சரி வாங்க இது எப்படி இதுல எவ்வளோ கொசு இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த மிஷின்ல இருந்து எடுத்தது எல்லாத்தையும் ஒரு ஓரம் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா லைட்டா வந்து பாருங்க. ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இல்ல, சும்மா லைட்டா. தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ கொசு விழுது கீழே அப்படி? இப்போ இந்த பக்கம் தெரியுதுங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு எவ்வளோ கொசு விழுதுன்னு இதுலேருந்து? மாட்டியிருந்தா கூட வந்துடும். அவ்வளோதான். இதெல்லாம் ஒரு வேலைன்னு யாருங்க செஞ்சுட்டு இருப்பா அப்படின்னு நினைக்காம இதோட முக்கியத்துவம் தெரிஞ்சு கண்டிப்பா செய்யுங்க. இது வந்து டெய்லி செய்யலாம் கூட அட்லீஸ்ட் ஒரு 2 நாளுக்கு ஒரு தடவையாவது செஞ்சா போதும். அவ்வளோதான். இப்போ இது ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு இல்லையா? இப்போ அடுத்தது இதுல ஃபுல்லா மாட்டுவாங்க. ஒரு 2 நாளுக்கு ஒரு தடவை இதை கிளீன் பண்ணிப்போம். இங்க பாருங்க. ஐயோ! எவ்வளோ கொசு. வாங்க இப்ப இது எல்லாத்துக்கும் சமாதி கட்டுவோம். பார்க்கறதுக்கு சின்ன சைஸ்ல இருந்துட்டு டெங்கு, மலேரியான்னு எல்லாரையும் ஹாஸ்பிட்டல்ல போய் படுக்க வச்சு 1,00,000 2,00,000 வரைக்கும் செலவு பண்ண வைக்குது இந்த சின்ன கொசு. பாத்தீங்களா? எவ்ளோ கொசு. ரொம்ப சிம்பிளா இவங்க எல்லாரையும் ஒரே இடத்துல கேட்ச் பண்ணிட்டோம். ரொம்ப கம்மியான செலவுல. இந்த ஒரு மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் வந்து ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டெஃபினெட்லி வந்து 100% வந்து ஒர்த்து. இது ஒர்க் ஆகுது அப்படின்றத இப்ப நானே உங்களுக்கு வித் ப்ரூஃபோட வந்து காமிச்சிருக்கேன். ஸோ உங்க வீட்ல வந்து உங்க ஏரியால உங்க வீட்ல வந்து கொசு இருக்குன்னா, டெஃபினட்டா நீங்க யோசிக்காம தாராளமா வந்து இந்த ஒரு 2 ப்ராடக்ட்ட நீங்க வந்து வாங்கலாம். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் வேணும்னா, நான் வீடியோக்கு கீழ டாக் பண்றேன். டெஃபினட்டா வந்து செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா பை பண்ணுங்க கண்டிப்பா. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு அண்ட் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ எந்த மாதிரி கண்டென்ட்ல வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நம்ம சேனல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல் சாய் ஹோம் விலாக்ல இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் மட்டும் இல்லாம ஃபன் விலாக், என்டர்டைன்மெண்ட் விலாக், வெஜ் அண்ட் நான்வெஜ் குக்கிங் ரெசிபிஸ், அதோட டிப்ஸ் அந்த மாதிரி நிறைய வந்து கலந்ததாக தான் நம்மளுடைய சேனல்ல வந்து வீடியோஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கும், பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் உங்களை வேற ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ல வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.